ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கட்டு கீரை வாங்கியிருந்தேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது நமக்கு குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கலாம். இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிறுகீரை. இது தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட. உங்கள் ஊரில் ஒரு கீரை கட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து நான் 10 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். 2 கீரை கட்டு 20 ருபீஸ். இது நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கீரையை ஒரு 3 வாட்டி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் மண் இருக்கும். நான் க்ளீன் மட்டும் தான் பண்ணேன். என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலுமே மண் இருக்கும் கீரையில். அதனால் நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து வாட்டரில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கீரையில் இருக்க மண் முழுக்க வெளியேறும். இல்லைன்னா நம்ம பொரியல் பண்ணும்போது மண் வந்து வாயில் மாட்டுச்சுன்னா ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அதனால் மண் இல்லாமல் அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அலசி வச்ச கீரையை ஒரு வாணலில் நம்ம வந்து கீரையை போட்டுட்டு ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இந்த கீரையை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது வேகும் போது உப்போடு சேர்ந்து வெந்துடும். அப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீரை தனியாக தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். நம்ம நல்லா கிளறும் போதே கீரை வந்து நல்லா வெந்திருக்கிறது நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ வந்து ஒரு வாணலை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது பூண்டு, மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச பூண்டு, காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகா, பூண்டு. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா சேர்த்துப்போம். காஞ்ச மிளகா கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2த்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடும்போது பூண்டோட வாசனையும் மிளகாவோட வாசனையுமே கொஞ்சம் நெடி கொடுக்கும். பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப நெடி ஏறும். காஞ்ச மிளகா ரொம்ப தீஞ்சிருச்சுனாலும் நல்லா இருக்காது. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கினா போதும்.
இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இது கூட நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அந்த கீரையை வடித்து வச்ச கீரையில் இப்போ நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, பூண்டும் காஞ்ச மிளகா கூட சேர்த்து கிளறி விட்டுக்குவோம். இது கூட தேங்காயும் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை, ஏன்னா நைட்டில் செய்கிறதுனால தேங்காய் நெஞ்சு மேலேயே இருக்கிறதுனால நான் தேங்காய் செய்யலை. தேங்காய் போட்டு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். தேங்காயும் போடலாம். வேர்க்கடல நல்லா வறுத்துட்டு அதையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அரிசியை வறுத்துட்டு அதையுமே அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் இது 3மே நான் இதில் போடவே இல்லை, ஏன்னா எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். அந்த பூண்டோட வாசனையும் அந்த காஞ்ச மிளகாவோட வாசனையும் நல்லாயிருக்கும். இப்படி இந்த முருங்கைக்கீரை கூட இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த வீடியோவும் நான் ஒரு நாள் செஞ்சுட்டு போடுறேன். எங்கள் மாமியாருக்கு நான் பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்டைலில் வந்து தேங்காய் வேர்க்கடலை சேர்த்துக்குவாங்க. நான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா மாதிரி நான் செய்கிறேன். அதனால் இது வந்து எனக்கு பிடிக்கும். அதனால் நான் செய்கிறதுனால அவங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். அது தண்ணி வடித்ததுனால அந்த தண்ணியில் போயிடும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை வந்து நம்ம வந்து ரசம் செஞ்சாலும் அதுக்கும் சூட் ஆகும். நான் வந்து ஒயிட் ரைஸ் நல்லா சுட சுட வடிச்சிட்டு அது கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அப்புறம் நான் பழைய கஞ்சி நைட்டு வடித்த சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி அது மறுநாள் காலையில் நல்லா நம்மளுக்கு புளிச்சிருக்கும் சாப்பாடு. அந்த சாப்பாடோடு நம்ம இந்த கீரையை வச்சு சாப்பிடும் போது வரும் பாருங்கள் ருசி, அப்பப்பா! எந்த பிரியாணி கூட தோற்றுருங்க. அந்த பழுது கூட இந்த கீரையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் நைட்டில் பழுது இல்லை இருந்தால் நான் சாப்பிட்ருப்பேன். நான் வந்து சுட சோறு வடிச்சிட்டு குழம்பு எதுவுமே நான் வைக்கலை. இந்த கீரையோடு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன். எங்கள் அம்மா என் பொண்ணு நான் பிறந்ததுக்கு அப்புறமா பத்திய சாப்பாடுன்னு சொல்லி இது எனக்கு கொடுத்தாங்க. நிறைய காஞ்ச மிளகா பூண்டு தட்டி போட்டு பால் ஊறுறதுக்காக கொடுப்பாங்க. பத்திய சாப்பாடு உப்பே இல்லைனா கூட இந்த கீரை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க.